தமிழ் இங்கே கோவை மாவட்டத்தில் செயலாளர் இருக்கிற அங்கன்வாடி மற்றும் உதவியாளர் சங்கத்தின் செயலாளர் கலைச்செல்வி. நாங்கள் இப்போ 9 நாள் ஆச்சு இங்கிருந்து காத்திருப்பு போராட்டத்தில் போராட்டம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு எதிர் பதில் வரும்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். காலமுறை ஊதியம் வழங்குவேன்னு சொல்லி எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக 313 மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அந்த காத்திருப்பு போராட்டத்துக்காக அவங்க எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்கங்கிறதுக்காக இந்த களத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டமாக ரோட்டில் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் கோவை மாவட்டத்தில் அங்கன்வாடி சங்கத்திலேருந்து பேசுகிறேங்க. கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் கடந்த 9 நாட்களாக நாங்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இதில் 313ங்கிற வாக்குறுதி முதல்வர் ஐயா கொடுத்தாரு. அதை செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுக்கணுங்கிறத நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா 9 நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நைட்டும் பகலும் இங்கே படுத்துட்டு நைட்லாம் நாங்கள் ரொம்ப லேடிஸுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் 1 நாள் 2 நாள் 3 நாளுங்கும் போது நாட்கள் தான் அதிகரிச்சுட்டு போகுது. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க எங்களை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றியை தெரிவிப்போங்கிறத நாங்கள் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். தயவு செஞ்சு முதல்வர் ஐயா கூப்பிட்டு எங்களையும் பெண்களாக அழைத்து பேசி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி வச்சுக்கிறோங்க. நாங்கள் தமிழ்நாடு தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தோட பொருளாளர் பேசுகிறேங்க, கோவை மாவட்டம். நாங்கள் இங்கே இன்னைக்கு 9வது நாளாக காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம முதல்வர் நமக்கு 313 கீழே எங்களை எல்லாம் காலமுறை ஊதியத்துக்கு கீழே போட்டு எங்களை எல்லாம் பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அதை அவர் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாரும் அவர் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறோங்க. இத்தனை பேரும் நைட்டும் பகலுமா இங்கேயே இருக்கும். கோவை மாவட்டத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். அதிகாரிகள் யாரும் இது வரைக்கும் வரலைங்க. யாருமே இது வரைக்கும் வரல. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் 2 பேர் பார்த்துட்டு போனாங்க. மற்றபடி அதிகாரிகள் யாரும் வரலைங்க. அங்கன்வாடி சத்துணவு ஊழியர் சங்க சார்பாக, ஓய்வூதிய பெற்ற சங்க சார்பாக மாவட்ட துணைத் தலைவர் ஜெயந்தி பேசுகிறேங்க. அதாவது நாங்கள் இந்த போராட்டங்களில் 10 நாளாக நாங்கள் கலந்துருக்கோம். இதுக்கான ஒரு முடிவு, எந்த ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் வரல. நைட்டும் பகலும் காத்திருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கான ஊரியான பாதுகாப்பும் சில கொஞ்சம் குளறுபடிகளாக தான் இருக்குது. ஆனால் முதல்வர் இது வரைக்கும் எதையுமே பார்க்காம எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் திரும்பி பார்க்காம இருக்காரு. இது என்ன இதில் அவர் இருக்கிறாருங்கிறது தெரியல. அடுத்த எலெக்ஷன் 26 வரப்போகுது. இனி தேர்தலும் வரப்போகுது. தேர்தலோட வாக்குறுதிகள் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் இது. 313 வாக்குறுதி கொடுத்து அந்த 313 வாக்குறுதியை நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தேவை காலமர ஊதியம். இதை கொடுத்துட்டா நாங்கள் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எங்களுக்கான உண்டான ஒரு கோரிக்கைகள் அவர் வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அரசூழியர் மாநாட்டிலேயே வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் அவங்க கேட்குற கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே பேர்லேயே அவர் பேசியிருக்கிறாரு. அது கான்ஃபரன்ஸ் காலில் வீடியோ காலிலேயே பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த 313 அவர் நிறைவேற்றுறதுக்கு என்ன தாமதம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் கொடுத்த வாக்குறுதி தானே நாங்கள் கேட்குறோம். இல்லை நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலையே அவர்கிட்ட. இப்படி நைட்டும் பகலும் நாங்கள் பெண்கள் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். வேலை சுமை பனிச்சுமைகள் அதிகமானது. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுலேருந்து யாருமே தூங்குறது இல்லை வீட்டில். அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது எங்களுக்கு. ரெண்டாவது இப்போ சத்துணவு ஊழியர்களுக்கும் சரிங்க, ஒரு சென்டருக்கு 4 சென்டர் பார்க்குறாங்க ஒரு அமைப்பாளர். எப்படி பார்க்க முடியும்? இந்த சென்டர் பார்க்க முடியுமா, அந்த சென்டர் பார்க்க முடியுமா? உதவியாளர் சமையலாளர் போதுமானது இல்லை. ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அமைப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே. இது வரைக்கும் அந்த அமைப்பாளரோட ப்ரொமோஷனும் வர கிடையாது. 10 ஆண்டு முடிஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் என்னாச்சு நாங்கள் அவங்ககிட்ட கேட்குறோம். அதுக்காக தான் நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம். அப்போ திரும்பி பார்க்கணுமே வேண்டாங்களா? எதையுமே அவர் இந்த கோரிக்கைகளை எடுக்காம இப்படி முன் வச்சு இப்படி உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா இன்னும் காலந்தாமங்கள் பண்ண அவருக்கு நெருக்கடிகள் அதிகமா நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வருது. அவர் அதை கண்டிப்பா பரிந்துரை பண்ணணும், இல்ல திரும்பி பார்க்கணும். மற்ற அதிகாரிகள் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பேசணும். எந்த அதிகாரிகள் இது வரைக்கும் பார்க்கல. பெண்கள் இப்படி 10 நாளா ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்கான உண்டான பாதுகாப்பு என்ன எங்களுக்கு? மக்களாட்சி மக்களாட்சி, பெண்களாட்சி பெண்களாட்சின்னு இவர் சொல்றாரு. இந்த ஆட்சியில ரோட்ல உட்கார வச்சிருக்கிறாரு எங்களை. இப்ப